இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் பெட் ஷாப்லேயே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. கேட்லாம் பயங்கரமாக இருந்தது. ஜேடி கேட்லேருந்து அதுக்கப்புறம் ஃபாரினில் வளர்க்குற கேட்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அதோட எல்லாமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜூன்ட்டு, அது உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போலாம் வந்து சார்ஜஸ் பண்ணுறது இல்லை நான் போகும்போது. இப்போ எப்படின்னு தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்டைலு, அப்புறம் வந்து ஏதோ ஆஃப்ரிக்கன் பேர்டு போல் அது பெருசாக இருக்குது, செம்மையாக இருக்குது, அழகழகாக பக்காவாக இருந்தது. எல்லாமே வெளில தாங்க இருந்தது, எதுவுமே லாக் பண்ணல, ட்ரெயின்டுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு பறவை மட்டும் வித்தியாசமாக கற்றுச்சிங்க, என்னன்னே தெரில. அது ஃபால்கனா இல்லை வேறு ஏதாச்சா என்ன கதைன்னே தெரில. அது செம்மையாக இருந்தது கேட்குறதுக்கு, பக்காவாக இருந்தது. அதோடு எல்லாமே அந்த ஜூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து முள்ளமன்றி அது தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். ஸ்டைலா? இந்த பாரு இவன். அப்புறம் வந்து அந்த ஓனா இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஓனானா இந்த லிசார்டு நம்ம இதுலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஜூலெலாம் இருக்கும்ல, அந்த லிசார்ட்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வெளில வந்தாச்சு. எப்படியே கண்டுபிடிச்சாச்சு அந்த பறவையை. முடிச்சுட்டு நம்ம வந்து வெளில வந்தாச்சு. வெளில பார்த்தீங்கன்னா அதேமாரி வித்தியாசமான பறவைகளாக இருந்தது. ஆனால் பேர் தெரில எனக்கு. இவன் தான் என் கூட வந்தான். இவன் பேர் வந்து கோகுல். அப்படியே வந்து அவன் ரொம்ப ஷை டைப்புன்றதுனால அந்தளவுக்கு போஸ்ட் கொடுக்கல. சரின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கேருந்து அம்பத்தூர் பிரிட்ஜ் ஏறிட்டு நம்ம பூந்தமல்லிக்கு வந்தாச்சு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.